தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை விட்டு விலகினார், தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். கட்சியை விட்டு விலகினார், தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியை விட்டு விலகியுள்ளார். அவருடைய ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜக திமுகவுக்கு எதிராக ஒரு மெகா கூட்டணி அமைக்க முயற்சித்தது. அதிமுகவை தொடர்பு கொண்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வேறு ஒருவரை நியமித்தால்தான் கூட்டணி என்று கூறினார். பாஜக அதற்கு சம்மதித்தது. அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது. கடந்த 2 ஆண்டு காலமாக அண்ணாமலை கட்சியில் ஓரங்கட்டப்பட்டு இருந்தார். தற்பொழுது சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி 9% 2% குறைந்தது. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றது. இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை IPS அவர்கள் இன்று அவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். அண்ணாமலை பாஜகவில் இணைந்தது பாஜகவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்தது. இளைஞர்கள் அவரது பேச்சால் கவரப்பட்டு கட்சியில் சேர்ந்தார்கள். தற்பொழுது அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகியுள்ளார். அண்ணாமலை ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள். திருநெல்வேலி பகுதியில் அண்ணாமலைக்கென்று ரசிகர் மன்றம் உள்ளது. சேலத்திலும் உள்ளது. தற்பொழுது திருநெல்வேலி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள்.